விஜயலட்சுமிங்கிற சில்க் சுமிதா அவங்களோட பேருக்கு இன்னைக்குமே ஆடியன்ஸ் இருக்கு. சில்க் சுமிதா அத்தனைக்கு அவ்வளோ பெரிய கலர்ஃபுல்லான பேரழகி கிடையாது. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்பாங்களா. அந்த மாதிரி ஒரு சீனில் நின்றாலே அந்த உதடு கடிக்கவோ அந்த கண்களில் கிறக்கமாக பார்க்கவோ நீங்கள் பார்க்குறவங்கள கிருங்கி போய் விழுற மாதிரியான ஒரு இது இருக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் முதல்வராக இருந்தார். அவர் தான் கூப்பிட்டு ஷீல்டுகள் கொடுத்தார். ஷீல்டு கொடுக்கும்போது அப்போ வந்தாங்க சில்க் சுமிதா அப்படின்னாங்க. ஏன் இந்த மாதிரி பேர்லாம் வச்சிருக்கீங்க, இந்த பொண்ணுக்கு நல்ல பேர் வைக்கக்கூடாதா அப்படின்னாராம். அந்த தாடிக்கார கூட இவருக்கு எப்படி இவங்களுக்கு அந்த உறவு வந்துச்சு? அந்த டாக்டரோட இருக்கிறப்ப அந்த தாடிக்கார சொந்தக்காரங்க கூட இவருக்கு ரிலேஷன்ஷிப் அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க, அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஐடியா பண்ணுறாங்க. பேச்சுவார்த்தையில் அவங்களுக்குள்ளே இருக்குது. இந்த விஷயம் டாக்டருக்கு தெரியும் போது அவர் கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிடுறாரு. அது உண்மையிலே தற்கொலை தானா? அது தற்கொலையாக மாற்றப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அவங்கள போஸ்ட்மார்டம் கொண்டு போகிறாங்க, இது பண்ணுறாங்க. நிர்வாணமாக தான் படுக்க வச்சுருக்காங்க. அந்த நேரத்தில் தான் எஸ்பி முத்துராமனும் புலியூர் சரோஜாவும் போய் பார்க்க போகும்போது, என்னப்பா எவ்வளோ பெரிய நடிகைப்பா, இவ்வளோ போய் இந்த போய் இப்படி போட்டுருங்க, தயவு செஞ்சு அவங்க மேலே துணி போடுங்கப்பா. ஏன்னா பல விஐபிகள் அவங்கள பார்க்க விரும்புகிறாங்க. அந்த நேரத்தில் பார்க்க விரும்புகிறாங்க. பல விஐபிகள் அவங்களை தொட்டு பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க. அந்த கோலத்தில் சில்க் சுமிதா அவங்க ரொம்ப ஆட்டிடியூட் பர்சன் இல்லை, அவங்களோட உண்மையான பண்பு எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்கள் அவங்க நேரில் சந்திச்சிருக்கீங்க. கேரக்டராக சொல்லும்போது அந்த கேரக்டருக்கு எவ்வளோ எல்லையோ அவ்வளோதான். அந்த எல்லையோடு நடிச்சிட்டு போயிடுவாங்க. சில இடங்களில் அந்த 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 ஹீரோ பிடிச்சிருந்தா தான் நடிப்பாங்க. இல்லாட்டி இவன் கூட எல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. நடிக்க மாட்டேன் பார்த்தாலே தெரியல எனக்கு பிடிக்கல அவனுக்கு, நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு. சத்யராஜ் கூட நடிக்க மாட்டேன்னாங்க. கிசு வந்துச்சு வினு சக்கரவர்த்தியும் சில்க் சுமிதா அந்த மாதிரி அந்த டயத்தில். அவங்க சில்க் சுமிதா வந்து வினு சக்கரவர்த்தி மேலே ஒரு மிகப்பெரிய தெய்வமாக கொண்டாடினாங்க. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் போயிட்டு வினு சக்கரவர்த்திக்கு உடை எடுத்து கொடுத்து அவங்க பாதம் தொட்டு வணங்கிட்டு வரும். தமிழர் கழக நேயர்களுக்கு வணக்கம். நான் டார்வின். இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்கானா, கலைமாமணி விருது பெற்ற மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளருமான சபிதா ஜோசப் ஐயா. வணக்கம் சார். அதாவது விஜயலட்சுமிங்கிற சில்க் சுமிதா அவங்களோட பேருக்கு இன்னைக்குமே ஆடியன்ஸ் இருக்கு. அதுக்கான காரணம் என்னவா இருக்கு? ஹாலிவுட்ல ஒரு மார்லின் மன்றோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதாவது நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னே, நான் பிறக்கிறதுக்கு முன்னே தான் இருந்தாங்க. அவங்க ஏறக்குறைய உங்களுக்கு கென்னடியுடைய ஆட்சி செஞ்ச காலகட்டத்தில் இருந்தாங்க. அதில் ஹாலிவுட்டில் இருக்கிற அந்த மார்லின் மன்றோ வந்து மிகப்பெரிய ஒரு கவர்ச்சி புயல். அவங்க அந்த ஹாலிவுட்டே ஆட்டி படைத்தவங்க. ஏன் கென்னடியே கூட அவங்க கூட டேட்டிங்கில் இருந்தார், அவங்க கூட இருந்தார். அதாவது அவங்க கூட இருக்கணும், அவங்கள கட்டி பிடிக்கணும், கிஸ் அடிக்கணும், அவங்க கூட படுக்கையை பகிர்ந்து கொள்ளணும்னு எக்கச்சக்கமான நடிகர்கள், ஹாலிவுட்டில் இருந்த நடிகர்கள், அரசியல்வாதிகள்லாம் இது பண்ணாங்க தான் சொல்லுவாங்க. அவருடைய சாவும் கூட மர்மமான முறையில் தான் இருந்தது. அவங்களா வந்து இது பண்ணிட்டாங்க, ஒரு மாத்திரை சாப்பிட்டு செத்து போயிட்டாங்கன்னு, இல்லை சாகடிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போச்சு. அதில் வந்து முன்னாள் ஜனாதிபதி கென்னடியுடைய பேரும் அடிபட்டது. அந்த மார்லின் மன்றோவை விட சூப்பரான ஒரு இவங்க தான் வந்து தமிழ்நாட்டுடைய தென்னகத்துடைய மார்லின் மன்றோவாக நீங்கள் சில்க் சுமிதாவை பார்க்கலாம். இன்றைக்கி வரைக்கும் பட்டி தொட்டி எல்லாம் அந்த எதுக்கு என்னென்னா, சில்க் சுமிதா அத்தனைக்கு அவ்வளோ பெரிய கலர்ஃபுல்லான பேரழகி கிடையாது. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்பாங்களா. அந்த மாதிரி அந்த கருப்புக்குள்ளே ஒரு கலையான முகம், கலையான கண்கள், அந்த உதடு, அவங்க வந்து இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து ஒரு சீனில் நின்றாலே அந்த உதடு கடிக்கவோ அந்த கண்களில் கிறக்கமாக பார்க்கவோ நீங்கள் பார்க்குறவங்கள கிருங்கி போய் விழுற மாதிரியான ஒரு இது இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இது. இவங்களுடைய சாவும் கூட அதே மாதிரி தான் மர்மமானது. மார்லின் மன்றோ எப்படி அவங்களா தற்கொலை பண்ணிட்டாங்களா, கொல்லப்பட்டாங்களான்னு தெரியாது. அதே மாதிரி இவங்களும் சாவும் கூட இன்று வரை சில்க் சுமிதாவின் சாவும் கூட மர்மமாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் பல இது இங்கே இருக்கிற ரஜினி, கமல், அஜித், விஜய், அந்த காலத்தில் இருந்த உங்களுக்கு சரத், சத்யராஜ் எல்லோருமே இவங்க கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க. பிரபு, இளைய திலகம் பிரபுவுடைய முதல் ஹீரோயின் இவங்க தான். பிரபுவோட முதல் ஹீரோயின். நீ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா காளிதாசன், கண்ணதாசன் அந்த பாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடலில் ஃபுல்லாக இவங்கள தான் கண்கள் ரசிக்கும் தவிர, பிரபு வந்து விளந்தி அவங்கள தடவிட்டு இது பண்ணிட்டு தான் இருப்பார். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஒரே ஓவர் நைட்டில் அந்த பாடல் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட். கோழி கூவுது படத்தில் இவர் கங்கை அமரன் இது பண்ணியிருப்பார். ஏன்னா கங்கை அமரனை வந்து சித்தப்பான்னு தான் கூப்பிடுவாங்க இவங்க, கிண்டலா. அவர் டார்லிங் அப்படிம்பாரு. ஜாலியாக பேசுவாங்க, மாமா இந்த மாதிரி நல்ல ஒரு இதாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. பழகி போன ஆட்களுக்கு ரொம்ப ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவங்க கவர்ச்சி நடிகள் வந்து நல்லா வெள்ளையாக இருக்கணும்னு இருந்தாங்க. ஆனால் அந்த தடையை எல்லாத்தையும் உடச்சி வந்தது யாருன்னு பார்த்தா சில்க் சுமிதா அவங்க. ஆமாம், பிரபுவுக்கே பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அவங்க தாங்கிறப்ப
அந்த எவ்வளவு கஷ்டம் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க அந்த இல்லை, இடத்துல. எக்கச்சக்கமான கஷ்டம். அவங்க வந்ததே ஒரு சின்ன 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 அதாவது அங்கேருந்து ஊரில் வர்றாங்க, பாரிஸ்காரனில் தங்குறாங்க. பாரிஸ்காரனில் ஒரு சத்திரத்தில் தங்குறாங்க. தங்கிட்டு அங்கே ஒரு ஒரு பழம்பெரும் நடிகை மூலமாக இங்கே வந்து ஒரு அபர்ணான்னு ஒரு நடிகை கிட்ட வந்து சேர்றாங்க. அவங்க வீட்டில் வேலை பார்த்துட்டு அவங்களுக்கு டச்சப்பாக இருக்காங்க. அவங்க காலால் இப்படி பண்ணுவாங்க, காலில் உதைப்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு பிறகு ஒரு நாள் திடீர்னு இவங்க மாவு அரைக்கிறதுக்கு போகிறாங்க. மாவு அரைக்க போகும்போது அந்த இடத்துல வந்து மாடியில் வந்து உட்காந்து அவருக்கான ஒரு ஹீரோ இவர் தேடிட்டு இருக்காரு, வினு சக்கரவர்த்தி. வினு சக்கரவர்த்தி அதான் அவருடைய முதல் படம். அதில் தான் கதை வசனம் எழுதுறாரு. அதுக்கு வந்து ஒரு கல்லுக்கடைக்கு வாசலில் உட்காந்து அந்த சாக்னா விற்கிற ஒரு பெண் வேணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு முகம் வேணும்னு தேடுறாரு. அவர் உட்காந்து தேடும்போது இந்த பொண்ணு வந்து மாவு அரைச்சிட்டு போகும்போது பார்க்குறாரு. அதுக்கு முன்னே வரைக்கும் இவங்க வந்து சின்ன சின்ன வேடங்களில் நடிக்கிறாங்க, சின்ன வேடங்களில் நடிக்கிறாங்க, சின்னதாக வர்றாங்க. ஆனால் ஒரு ரொம்ப ரிஸ்கியான வாழ்க்கை தான். அதாவது ஒரு முதல் முறை ஒரு மலையாள படத்தில் நடிக்கிறாங்க. என்னென்னா ஒரு ஜலகிரீடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹீரோ இருப்பார், ஹீரோவை சுற்றி ஹீரோயின் ஒரு இந்த கவர்ச்சியான நடிகைகள்லாம் அவர் தடவிட்டு சோப்பு போடுறதெல்லாம் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சீனில் இவங்களும் வர்றாங்க. அப்போது வந்து முதல் முறையை இவங்க வந்து கவர்ச்சியாக நடிக்கிறாங்க. ஒரு சின்ன துணி கொடுத்து நடிக்க வைக்கிறாங்க. ரொம்ப ஷையாக, ரொம்ப வைக்கப்படுறாங்க. அவங்க என்ன இந்த மாதிரி ரொம்ப கவர்ச்சியான ரொம்ப இதாக மாதிரி இருக்க அப்படின்னு தண்ணிக்குள்ளே இறங்கிடுறாங்க. மறுபடியும் தண்ணியிலேருந்து ஏறி வரும்போது ரொம்ப வைக்கப்படுறாங்க. ரொம்ப சின்ன இதாக உடையாக இருக்குது, ஒரு துண்டு கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்குறாங்க. அதில் அங்கே இருக்கிற அசிஸ்டன்ஸ், எல்லாமே முடிஞ்சாச்சு, இப்போ என்ன நீ இது பண்ணுற அப்படின்னு. கவர்ச்சியாக நடிச்சிட்டேன், இப்போ என்ன நீ துண்டுலாம் கேட்குறவா, மேலே வா அப்படின்னாங்க. அவர் வந்து அந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஷையாக ரொம்ப வெக்கப்பட்டு இருந்த ஒரு பொண்ணு. அதுக்கு பிறகு தான் வர்றாங்க. அதுக்கு பிறகு நாட்களில் பார்த்தா அவங்களோட ஆடைகளை அவங்களே வடிவமைச்சிக்கிற அளவுக்கு எல்லாம் எதுவுமே செஞ்சாலும் உங்களுக்கு சின்சியராக பண்ணணும்னு நினைப்பாங்க. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் தான் செய்யணும். அது ரிஸ்க் எடுத்தாலும் சரி, அதை வந்து அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மெனக்கிட்டு பஜாரில் போயிட்டு இந்த மாதிரி காஸ்டியூம் வேணும், இந்த மாதிரி இந்த காஸ்டியூமில் இங்கே மாதிரி அந்த ஒரு ஒற்றை மாதிரி மணி வேணும், அதுக்கு மணிக்கு மேட்சாக அந்த மாதிரி வேணும்னு அவங்களே தேடுவாங்க. தேடி எடுத்து வாங்கிட்டு வந்து, அதாவது சில நடிகைகள் வந்து ஒரு நல்ல காஸ்டியூம்னா நல்லா இருக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதோடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, காசு தர மாட்டாங்க. இந்த பொம்பளை இந்த சில்கை பொறுத்த வரைக்கும் காஸ்டியூம் நல்லா இருக்குது, இவங்க நல்லா தைச்சுன்னா அதுக்கான பணத்தை கொடுத்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த ஒரு காஸ்டியூம் ஆனாலும் சரி அதுக்கான மேட்சிங்காக எல்லாமே அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. உதாரணமாக அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி மெனக்கெடுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து ஒரு முறை இவங்களுக்கு வந்து சிறப்பு தேன்கினம் வழங்கப்பட்டது. அதுக்காக 3 நாள் மெனக்கெட்டிருக்காங்க. அவங்க 3 நாளுடைய கால்ஷீட் எக்கச்சக்கமாக இருக்குவீங்களேன். 3 நாள் மெனக்கெட்டு 75 பாடல்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் இப்போ வந்து டிவியில் நீங்கள் எனக்கு பிடித்த பாடல்னு இது பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி அவங்க ஆல் இண்டியா ரேடியோவில் உட்காந்து அவர் பண்ணணும். ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம் தான் அதுக்கு 3 நாள் கிட்டத்தட்ட 3 நாள் உட்காந்து 75 பாடல் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 5 பாடல் தான் இதாச்சுன்னுவீங்க, 5 பாடல் தான் போட முடிஞ்சது. ஆனாலும் கூட அதுக்காக உட்காந்து மெனக்கிட்டு ஒரு பொங்கல் சமயத்தில் தான், பொங்கலுக்கு வந்து தெலுங்கில் ஏதோ ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க, சங்கராந்தி வாழ்த்துக்கள். அதில் ஏதோ ஒரு வாழ்த்துக்கள் மாதிரி வரும். அந்த வாழ்த்துக்கள் சொல்கிற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் தொகுத்து வழங்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட அவங்க டெய்லி பேசியிருக்காங்க, இது இப்படி பேசலாமா இப்படி பேசலாமா, தமிழில் இவங்க தான் பேசணும்னு அதுக்காக எழுதி வச்சுட்டு மெனக்கெட்டு தமிழில் உட்காந்து பேசி மனப்பாடம் பண்ணிவிட்டு அப்புறம் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் பேசினா மிகப்பெரிய அளவில் இதாச்சு. அதுக்காகவே மெனக்கெட்டு அது உட்காந்து பேசி டெய்லி அவர் அந்த இது பண்ணுறார். நேரடியாக அவர்கிட்ட அந்த பேட்டி எடுக்கிறவர்கிட்ட பேசி ஃபோனில் பேசி இப்படி பேசலாமா இந்த வார்த்தை, அதாவது அந்த இதுக்காக. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கப்படுறதில்லை. ஆனால் அதுக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. ஆமாம், அதுக்காக ஒரு மெனக்கெடல் தான், அது மெனக்கெடல் படுவாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு படத்துலையும் கூட அந்த மெனக்கெடல் படுவாங்க. இந்த கவர்ச்சி நடிகையுடைய வாழ்க்கை சில நேரங்களில் ரொம்ப ரிஸ்கியாக தான் இருக்கும். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண சில்க் சுமிதாவை தமிழ் சினிமா ஒழுங்காக பயன்படுத்தலையோ? தமிழ் சினிமாவில் சில்க் சுமிதா ஒரு படத்தில் இருக்காங்க அப்படின்னா உடனே வியாபாரம் ஆயிடும். சில நேரங்களில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படம்லாம் பார்ப்பாங்க, போட்டு பார்த்து இதெல்லாம் நல்லா இல்லைங்க, சில்க் சுமிதா ஒரு பாடல் வைங்க வாங்கிடலாம். ஆமாம், டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சில்க் சுமிதா பாடல் இருக்கனாலே படத்தை வாங்கிடுவாங்கன்னு சொல்லி வைங்க அப்படிம்பாங்க. சில நேரங்களில் சிவாஜி கூட நடித்தாலும் கூட சில்க் சுமிதா பாடல் ஏதாச்சும் வைங்க அப்படிம்பாங்க. சிவாஜி கொஞ்சம் ரிட்டையர் ஆகிற காலகட்டம்னு சொல்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சில்க் சுமிதாங்கிறது சிவாஜியாலே தவிர்க்க முடியாது. வேண்டாம்ப்பா அந்த பொண்ணு எதுக்கு, நான் நடிக்கிறேன்னு இன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இருந்தால் தான் வியாபாரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் வந்து அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதனால் உங்களுக்கு சத்யராஜ், ரஜினி உட்பட எல்லோருமே அவங்க கூட ஒரு பாடலுக்கு வரணும் அப்படின்னு பார்ப்பாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு பாடலும் இவருக்கு கூட பாடியிருப்பாங்க, கமல் கூட எல்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க, ரஜினி கூட பண்ணியிருப்பாங்க. ஆமாம்,
பொன்மேனி உருகுதே பாடல்ல வந்து அவங்களால வந்து மறக்க முடியாத ஒரு பாடல். அதில் வந்து ஊட்டியில் ஷூட் பண்ணாங்க. அது ஊட்டியில் வெறுங்காலில் வந்து பயங்கர குளிர். அந்த குளிரில் வந்து நீங்கள் பார்த்தேன் அந்த காஸ்டியூம் அந்த பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் இது இருக்காது. போத்திட்டு நின்றாலே உங்களுக்கு குளிரும். ஊட்டியில் போத்திட்டு நின்றாலே குளிரும். அதாவது 1000 அடி உயரத்தில் இருக்கிற அது மீனா பொண்ணு சாங் எடுத்தாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் அது. அந்த மாதிரி மேலே போனீங்க அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் மீனா பொண்ணு எடுக்கும்போது நாங்கள் போயிருக்கோம். அது என்ன 12 மணிக்கு வந்து எங்களுக்கு கை இப்படி ஆயிடுச்சு, உட்கார முடியல எங்களுக்கு. அதாவது கை இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் சுட சுட பிரியாணி சாப்பிட்டாலும் அவ்வளோ சுட தெரியல. அது அந்த அளவுக்கு குளிர் இருக்கிற அந்த இடத்துல வந்து உங்களுக்கு காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன காஸ்டியூம், ஒரு மணி மாலை இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதில் வந்து அவங்க டான்ஸ் ஆடினாங்க. அப்போது சொல்லியிருந்தாங்க, இந்த சினிமா விட்டு ஓடி போயிடணும் பா, தாங்க முடியல குளிர் கொல்லுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப ரொம்ப விசனப்பட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டேன். எதுக்காக இதில் நம்ம ஏன் தொழில் பண்ணுறோம் தெரியல எனக்கு, எவ்வளோ குளிர் அது தாங்க முடியாமல் ரொம்ப நடுங்க. ஆனால் நடுக்கம் வருது இல்லையா, குளிரில் நடுக்கம்னா அதை நீங்கள் முகத்தில் காட்டக்கூடாது. ஆமாம், எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். ஆமாம், அது அந்த குளிரில் நடுங்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். அதனால் பல டேக் இது ஆகும். பல டேக் திடீர்னு போயிட்டு மறுபடியும் போத்திட்டு வந்து போர்வை எடுத்துட்டு மறுபடியும் வந்து இது பண்ண வேண்டியது. அதனால் அந்தளவுக்கு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் முகத்தில் அந்த வரண்டாகணும், அந்த முகத்தில் அந்த வரணும். அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த டான்ஸ் ஆடுறதும் கரெக்டாக இருக்கணும், அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும், முகத்திலேயே வந்து ஒரு கலகலப்பு இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். அவங்களுக்கு அதான் டான்ஸோட எக்ஸ்பிரஷன்லேயே அவங்க அடிச்சு தூக்கி. ஆமாம், அதான் உங்களுக்கு அதில் அப்போ வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன் இந்த தொழிலே வேண்டாம், பேசாமல் போயிட்டே தொழிலை விட்டே போயிடலான்னு நினச்சேன். ஆனால் அவங்க நினச்சாலும் சினிமா அவங்க இல்லை, அந்த தேட்டரில் வந்து அந்த சீனை வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து அதெல்லாம் மறந்து போச்சு. தேட்டரில் அந்த அளவுக்கு அந்த சீன் வந்து ஜனங்களுடைய கிளாப்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்தது, அது நிறைய வரவேற்பு கெட்டது, அதனால் அதெல்லாம் மறந்துட்டேன் அப்படிம்பாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு தொழில் மேலே இருந்த ஒரு பக்தி, அந்த தொழிலை சின்சியராக பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு நகையாக இருந்தாலும் எந்த சின்ன சின்ன வெள்ளி நகைகள் காலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனும் அவங்கள பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற இந்த காஸ்டியூம் தான் ஓகே, நான் ஓகே, இல்லை அந்த காஸ்டியூம் வேண்டாம், வேறு இந்த காஸ்ட் செலவுன்னா அது தேவையில்லை, அந்த காஸ்டியூம்னா வாங்கல நான் நடிக்க மாட்டேன், சில நேரங்கள் நடிக்கவே மாட்டேன்மா, அந்த காஸ்டியூம் தான் வேணும், இந்த மாதிரி தான் வேணும், இவர் தான் தைச்சிருக்கணும், இவர் தான் டான்ஸ் மாஸ்டர். சில நேரங்களில் புலியூர் சரோஜா வருவாங்க, அனுராதா வருவாங்க, பல பேர். புலியூர் சரோஜா, அப்புறம் இவர் வந்து சலீம் மாஸ்டர்னு இருந்தார், ஃபேமஸான மாஸ்டர், மிகப்பெரிய. அவர் தான் முதல் முறையாக இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டான்ஸ் ஏதாச்சும் கற்றுக் கொடுத்துருங்க சார், அந்த பொண்ணு பொழைச்சிக்கும் அப்படின்னு சொன்னப்போ அவர் ஒரு மாதம் கூப்பிட்டு டான்ஸ் கற்றுக் கொடுத்துருப்பார். அதை வச்சு தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டில் இதானது. அதுக்கு பிறகு தான் அவங்க இது பண்ணுறாங்க. நம்மளை வந்து கவர்ச்சியாக மட்டும் பயன்படுத்திட்டாங்க. ஒரு சிறந்த நடிகையாகவும் இருந்துக்கலாமா அவங்க? ஏன்னா அவங்க வந்து கடைசியாக நடித்த சில படங்களையும் பார்த்தா துணை கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க, சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. இல்லை, அலைகள் ஓய்வுதலை படத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு குணச்சித்திர வேடம் கொடுத்துருந்தாங்க, சிறப்பான வேடம். அந்த அலைகள் ஓய்வுதலையுடைய விழாவில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் முதல்வராக இருந்தார். அவர் தான் கூப்பிட்டு ஷீல்டுகள் கொடுத்தார். ஷீல்டு கொடுக்கும்போது அப்போ வந்தாங்க, சில்க் சுமிதா அப்படின்னாங்க. சில்க் சுமிதா என்னப்பா இந்த பேர், அந்த பொண்ணு நல்ல அருமையாக நடிச்சிருக்கு, அந்த குணச்சித்திர வேடத்தில் மிக சிறப்பாக நடிச்சிருக்கு, ஏன் இந்த மாதிரி பேர்லாம் வச்சுருக்கீங்க, இந்த பொண்ணுக்கு நல்ல பேர் வைக்கக்கூடாதா அப்படின்னாராம். கங்கை அமரன் கங்கை அமரனோட அவங்க இளையராஜாவோட சொந்த படம் தானே அலைகள். இதில் அதில் வந்து சிரிச்சிட்டார் மாமா கேளுங்க அப்படின்னு சொல்லி, இவரை சித்தப்பா பெரியப்பா சும்மா கிண்டல் பண்ணுவாங்க கங்கை அமரனை. அப்போ வந்து அவர் சிரிச்சிட்டு இருந்தாராம். எம்ஜிஆர் வந்து அவருடைய நடிப்பை பாராட்டினாரு அப்படின்னு. அப்படி எம்ஜிஆர் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் வந்திருக்காங்க, நல்லா இருக்கு, உங்கள் பேர் என் சிலுக்குன்னு ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னாராம். அந்த அளவுக்கு ஒரு விருது கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க நடிப்பில் அவங்க அந்த அளவுக்கு வந்து அதுக்காக சில படங்களும் எடுத்தாங்க. அன்று பெய்த மழை உட்பட சில படங்கள் எடுத்தாங்க சொந்தமாக. சில ஆர்டிஸ்ட் என்னென்னா தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த, தனக்கான ஒரு தகுதியை உயர்த்துக்க, தன்னுடைய திறமை தனக்கு எப்படி தெரியும் முயற்சிப்பாங்க, அதுக்காக சொந்த படம் எடுப்பாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து இது எடுத்திருப்பார் இல்லையா, உங்களுக்கு அந்த டிஎஃப்டி மாணவர்களை கூட்டு வந்து படம் பண்ணியிருப்பார். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இவருடைய டேலண்ட் இன்னும் கொஞ்சம் வரணும் அப்படிங்கிறது சொந்த படமாக எடுத்திருப்பார். புலன் விசாரணை சொந்த படம், கேப்டன் பருவா. ஏன்னா அந்த மாதிரி தன்னை ஒரு வெவ்வேறு தளத்தில் கொண்டு போகும்போது அடுத்த வர்றவங்க வந்து இன்னும் கொஞ்சம் இவரை பற்றி இன்னும் சிந்திச்சு நல்ல கதாபாத்திரம் உருவாக்குவாங்க அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இவங்களை சொந்த படங்கள் சிலது எடுத்தாங்க. அது படங்கள் பெருசாக போகல அன்றைக்கி, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சுமாராக தான் போனது. அது பெருசாக இல்லை, அது ஒரு நஷ்டம் தான். அதை பற்றி அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க நம்ம ஆர்டிஸ்ட்டை கூட அவங்க சொந்த படத்தில் நடிக்கிற ஆர்டிஸ்ட்டை அப்படி பார்த்துப்பாங்களே. அனுராதா அவங்க கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்களாமே. எல்லோரும் ஒரு அதாவது நீங்கள் வந்து சினிமா நடிகைகளே சில பேர் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்களே, லைட் மேனு, அப்புறம் டச்சப் பாய், அவங்களாம் கூப்பிட்டு கடைசியாக படம் முடியும் போது ஒரு வாட்சோ ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அதை குஷ்பு பண்ணுவாங்க, ரஜினி பண்ணுவார், சில பேர் பண்ணுவாங்க.
ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு தீபாவளிக்கு அந்த ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, சின்ன சாதாரண வேலை பார்ப்பாங்க பாருங்க, கூட்டுறவங்க, பெருக்கிறவங்க, அப்புறம் அந்த இதில் வாட்ச்மேனாக நிற்கிறவங்க, இவங்களெல்லாம் வர வைப்பாங்க. ஏறக்குறைய ஒரு 50-60 பேர் வர வச்சு தீபாவளிக்கு அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு துணி மணி எல்லாம் கொடுப்பாங்க. துணி கொடுத்து அவங்களுக்கு புடவை ஷர்ட்லெல்லாம் கொடுத்து கையில் காசும் கொடுப்பாங்க. ஆனால் எம்ஜிஆர் தான் அந்த மாதிரி பண்ணுவார். அந்த பொங்கல் சமயத்தில் பண்ணுவார். 3 நாள் வரைக்கும் பொங்கல் கொண்டாடுவார். அப்போ யார் வந்தாலும் அவங்களுக்கு பணம் கொடுத்து சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வேட்டி சட்டையெல்லாம் கொடுத்து அனுப்புவார். அந்த மாதிரி வந்து நடிகைகளில் இவங்க மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணது. சாதாரண ஆட்களை இவங்க வந்து ஒரு ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணுறவங்க பாவாகாரும் நல்லா இருக்கீங்களா, இது இருக்கீங்களா, எல்லோர்ட்டையும் பேசுவாங்க. அந்த லைட் பாய் இருக்கணும், இவங்க ரொம்ப வந்து அண்ணா நல்லா இருக்கீங்களான்னா அப்படி ஒரு அந்த அளவுக்கு ஒரு அந்த அவங்க வந்தாலே சுமிதா வந்தாலே இவங்க சந்தோஷமாக இருக்கும். அந்த அவ்வளோ அன்பாக பேசுவாங்க. அண்ணா நல்லா இருக்கீங்களா, இப்படி போகும்போது பணம் கொடுத்து போகும். எல்லாரையுமே நல்லா பார்த்துக்கலாம். அவ்வளோ ஒரு இணக்கமாக அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. எல்லாரும் அவ்வளோ பாசமாக இருக்க சில்க் ஸ்மிதா இருக்காங்களே, எவ்வளோ பாசம் எல்லாருக்கும் அவ்வளோ செய்கிறாங்களையா, அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருந்துச்சா? அவங்க வாழ்க்கை வந்து நடிக்க ஆரம்பிக்கும்போது சந்தோஷம்லாம் வந்து வரும் போகும், அதெல்லாம் வாஸ்தவம் தான். சில நேரங்களில் கதாபாத்திரங்கள் அதெல்லாம் கிடையாது. சொந்த லைஃப் வந்து அவங்க என்னென்னா ஒரு மேனேஜராக இருந்தார், டாக்டர்னு. அவர் கூடவே இருந்தாங்க. அவர் தான் மேனேஜராக இருந்தார். அவர் தான் அவருடைய கால் ஷீட் பார்த்துக்கிட்டார். அவர் தான் அவருடைய வரவு செலவு என்ன, இவங்களுக்கு என்ன வருது என்ன போகுதுங்களோ அவர் தான் பார்ப்பார். சில நேரம் நஷ்டம்னு அவர் தான் சொல்லுவார். இதெல்லாம் இவருக்கு தெரியாது. ஆனால் வெளியே ஒரு நடிகைன்னா உங்களுக்கு கூண்டு கிளி மாதிரி தானே. வெளியே இவங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க, வெளி உலகம் எப்படிப்பட்டது இவங்களுக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது. ஏன்னா இவங்க வந்து சாவித்திரியுடைய தீவிர ரசிகை. தேவதாஸ் படம் பார்த்த காலத்தில் இவங்க சாவித்திரி மேலே மிகப்பெரிய கிரேஸ். சாவித்திரி போஸ்டர் பார்க்கும்போது நடிக்க வரும்போதே போய் கிஸ் அடிப்பாங்களாம் போஸ்டர் பார்த்து. சாவித்திரி மாதிரியே நானும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. சாவித்திரி மாதிரி ஒரு குணச்சித்திர நடிகை, ஒரு பண்பட்ட நடிகை வரணும் ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவருடைய லைஃப் வேறு மாறிடுது. ஃபுல்லாக ஒரு கவர்ச்சி கண்டியாக மாறிடுறாங்க. கவர்ச்சி ஒரு டான்ஸு, இவங்க டான்ஸ் ஆனாலே அதே சமயத்தில் இந்த படங்களுக்கு இவங்க நடித்தாலே ஒரு படம் விற்பனை ஆகும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரியது தான். ஏன்னா எம்ஜிஆருக்கு அந்த மாதிரி மாஸ் இருக்கும். எம்ஜிஆர் புக் ஆனாலே உடனே அந்த படம் வாங்கிடுவாங்களே, அதே மாதிரி சில்க் ஸ்மிதா நடிச்சிருக்காங்கன்னா உடனே டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாஸ் வந்து அந்த சமயத்திலே வந்து வேற எந்த கவர்ச்சி நடிகைக்கும் கிடையாது. அப்போ வந்து உங்களுக்கு டிஸ்கோ சாந்தி, அப்புறம் வந்து அனுராதா, இன்னும் நிறைய பேர் விஜயில் ஜோதிலட்சுமி, ஜெயமாலினி, எக்கச்சக்கமான ஆட்கள் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த மாஸே வந்தது கிடையாது. அவங்க நடிக்கிறாங்கன்னு தெரியும், அவ்வளோதான். இவங்களுக்கு தான் அந்த ஒரு பெரிய மாஸ். இவங்க நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே, இவங்க ஒரு பாடல் வந்து ஆடுறாங்க பாடுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சாலே உடனே அந்த படம் பிஸ்னஸ் ஆகிடும். அந்த தாடிக்காரர் கூட இவருக்கு எப்படி இவங்களுக்கு அந்த உறவு வந்துச்சு? தாடிக்காரர் மேனேஜராக இருந்தார். மேனேஜராக இருக்கும்போது அப்படியே இருந்தார். அவங்க கூட வந்து ஒரு கட்டத்தில் வந்து சரி அவர் கூட வாழ்ந்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்னு நினச்சாங்க. அந்த நேரத்தில் வந்து வேறொருத்தரை இவங்க விரும்பினாங்க. ஒரு தாடிக்காரர் சொந்தக்காரர் யார் ஒருத்தரை விரும்பி இவங்க சினிமா துறையில இல்லை வேற துறையில? சினிமா துறையில் தான். சினிமா துறையில் அது அவருடைய தாடிக்காரருடைய சொந்தக்காரர் தான் நினைக்கிறேன். சொந்தக்காரர் யாரோ ஒருத்தர் நடிகரை யாரோ விரும்பியிருக்காங்க. அவங்க விரும்பின விஷயங்கள் வந்து இவங்களுக்கு மட்டும் நம்ம புலியூர் சரோஜா மாஸ்டர்கிட்ட மட்டும் சொல்லியிருக்காங்க. நான் இன்னாரை விரும்பியிருக்கேன், இத்தனாம் தேதி நான் இந்த மாதத்தில் இந்த கல்யாணம் பண்ண போகிறேன், இந்த நகையெல்லாம் எடுத்திருக்கேன் பாருங்க அக்கா அப்படின்ட்டு கொண்டு போய் காட்டும் சொல்லி அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. திடீர்னு அவங்க மடியில் போய் உட்காந்துடுவாங்க. டென்ஷன் ஆகிட்டேன், நான் நடிக்க மாட்டேன் ஆட மாட்டேன் அப்படிம்பாங்க. என்னடி நீ அது இதுன்னு சொல்லி இவங்க பேசி ஒரு சாக்லேட் வாங்கி இந்த சாக்லேட் சாப்பிடு அப்படின்னா சாக்லேட் சாப்பிட்டுட்டே வந்து குழந்தை மாதிரி தான் சாக்லேட் சாப்பிட்டு இவங்க மடியில் உட்காந்துட்டு அவங்களுக்கு ஒரு கிஸ் அடிச்சுட்டு போய் மறுபடியும் இந்த ரிஸ்கியான டான்ஸ்லாம் பண்ணுவோம். அதாவது கமலை வந்து நீங்கள் அந்த ராத்திரி அம்மா அதை பற்றினு பார்ப்பானுங்க. அதை வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து இது பண்ணி முடியாதுக்கா பண்ணுவேனிப்பா அப்படின்னு அவங்க திட்டுறாங்க. டக்குன்னு போயிட்டு அதுக்கு பிறகு பார்த்து டக்குன்னு உட்காந்து அந்த கால் போட்ட மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. அப்படி ரிஸ்க் எடுத்து அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு டான்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பார்க்கவே உற்சாகம் தோன்றும். அதனால வந்து இவங்க ஒரு குழந்தை மாதிரி தான், ஏறக்குறைய ஒரு குழந்தை மாதிரி. இவங்களுக்கு பல காதல்கள் இருந்துச்சா? பல பேர் காதலிச்சிருக்கிறாங்க. ஆனால் இவங்க யாரை காதலிக்க அந்த நேரத்தில் பயங்கர பிஸி தானே, தினமும் பிஸியாக போயிட்டுருக்க ஒரு லைஃப் தானே உங்களுக்கு. காலையில் எழுந்திரிச்சு இந்த ஷூட்டிங் அந்த ஷூட்டிங் அவுடோரு ஒரு தெலுங்கு தமிழ் அப்படின்னு போயிட்டே இருக்குல்ல. தென்னிந்திய மார்லின் மன்றோ தான் சொல்லணும், தமிழ்நாட்டு மார்லின் தென்னிந்தியாவுக்கு அவங்க இருந்தாங்க. அதனால் எல்லா மொழியிலையும் அவங்க நடித்தாங்க. பிஸியாக இருக்கனால நிறைய பேர் லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களால லவ் பண்ண முடியலை. இப்போ இருக்க நடிகர் முதற்கொண்டுமா ரொம்ப தலை சிறந்த நடிகர்? முன்னே இருந்த நடிகர்கள் தான்
பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்க வந்து அந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு அந்த இது நடக்குது. இவர் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க, அவனார கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்ற விஷயம் தெரிஞ்ச பிறகு தான் அவங்க வந்து சூசைட்டுங்க ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் போயிடுது. ஏன்னா யாரோ கொன்றாங்க. அந்த டாக்டரோட இருக்கிறப்ப அந்த தாடிக்கார் சொந்தக்காரங்க கூட இவருக்கு ரிலேஷன்ஷிப் அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க, அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஐடியா பண்ணுறாங்க. பேச்சுவார்த்தையில் அவங்களுக்குள்ளே இருக்குது. இந்த விஷயம் டாக்டருக்கு தெரியும் போது அவர் கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிடுறாரு. ஏன்னா சொத்து இல்லாமல் போயிடும் இல்லையா. அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா இந்த சொத்து உட்பட எல்லாமே அங்கே போயிடும், கைமாறி போயிடும், பணம் போயிடும் அப்படிங்கிற ஒரு பதற்றத்தில் அவர் வேறு எதுவும் பண்ணதா. அது உண்மையிலே தற்கொலை தானா? தற்கொலைன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அது தற்கொலையாக மாற்றப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரங்களில் வந்து செய்திகளில் பார்த்திங்கன்னா பல வகை வரும். இல்லை கொல்லப்பட்டார், தற்கொலை செய்யப்பட்டார், அப்படி பல வகையில் செய்திகள். அவங்கள இப்போது போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போகிறாங்க, இது பண்ணுறாங்க. அவங்க நிர்வாணமாக தான் படுக்க வச்சுருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இவங்க போய் பார்க்குறாங்க. எஸ்பி முத்துராமனும் புலியூர் சரோஜாவும் போய் பார்க்க போகும்போது, என்னப்பா எவ்வளோ பெரிய நடிகைப்பா, இவ்வளோ போய் இப்படி போட்டுருங்க, தயவு செஞ்சு அவங்க மேலே துணி போடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பல விஐபிகள் அவங்கள பார்க்க விரும்புகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த கோலத்துலேயும் பார்க்க விரும்புகிறாங்க. பல விஐபிகள் அவங்களை தொட்டு பார்க்கணுன்னா விரும்புகிறாங்க. அந்த கோலத்துலேயும் அந்த அளவுக்கு அவங்க மேலே ஒரு கிரேஸ் இருந்தது அப்படின்னு. மார்லின் மன்றோ இறந்தப்போ எப்படி ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டு இன்று வரைக்கும் அந்த கேஸு அப்படியே முடக்கில் போயிடுச்சோ, அந்த மாதிரி அவங்களை இறந்தப்போ அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த அளவுக்கு பரபரப்பாக இருந்து அவங்களால யாருமே கடைசி நேரத்தில் என்ன ஆச்சுன்னா அவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு. ஏன்னா அந்த வண்டியில் வச்சு பாடி போகும்போது நான் பார்த்துருக்கேன், முகத்தில் எதுவுமே இல்லை. தற்கொலை பண்ணிட்டா அந்த நாக்கு இதாக இருக்கும், முகம் இதாக இருக்கும், அந்த மாதிரி தெரியல. நீங்கள் அவங்க ஃபியூனரலில் கலந்துக்கிட்டீங்களா? இறுதி சடங்கில் இப்போ வரும்போது நான் இப்போ போகிறேன். இப்போ இங்கே இருக்கும்போது எனக்கு வீடு இங்கே தான், இப்போ வடபழனியில் தான் வீடு. எனக்கு ஈஸியாக வந்துட்டு அங்கே நடந்து வரும்போது அந்த பாடி போகும்போது நான் பார்த்துருக்கேன், முகம் பார்த்துருக்கேன். அவ்வளோ தெளிவாக அப்போது அவ்வளோ தெய்வீகமாக இருந்தது. இவங்க சொல்கிற மாதிரி தற்கொலை அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் இந்த புடவையில் தொங்கினாங்கன்னு சொல்லும்போது அந்த இதெல்லாம் இதாக இருக்கணும்ல, அதெல்லாம் இல்லை. ஒரு தற்கொலையாக மாற்றப்பட்டிருக்கலாம் என்னன்னு தெரியல. ஏன்னா பணம் இருக்குமோ இருந்தால் எல்லாமே மாற்ற முடியும் இல்லை. அவங்களோட தம்பி கூட, சகோதரர் கூட ஒரு பேட்டி அளிச்சிருந்தார். சாகிறதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் எங்கள் அக்காவுக்கு ஏதாச்சும் காரணம்னா அதுக்கு அந்த டாக்டர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். ஆமாம், அது இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா அவர் தானே எல்லாமே பார்த்துக்கிட்டார். அவங்க பணம் எல்லாமே அவங்க தான் இருந்தது. அந்த பணம் இப்போது நீங்கள் என் கூட இருக்கீங்க, திடீர்னு நான் வந்து வேற ஒருத்தர் கூட நட்பாக போயிட்டேன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? நீங்கள் உங்களை டம்மி ஆயிடுவீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற என்னுடைய சொத்தெல்லாம் நான் திருப்பி வாங்கிடுவேன் இல்லையா? அந்த ஒரு இதுதான். இந்த மாதிரி சூழல் உருவாகும்போது நெருக்கடி அவருக்கு உருவாது. நம்ம கை மீறி போயிடும், நம்மக்கிட்ட இருந்த சொத்து பத்து எல்லாமே போயிடும், நாம் இதாகிடுவோம் அப்படின்னு அவர் வேற ஒரு முடிவாக அவர் பண்ணி தான் சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அதே மாதிரி அனுராதா அவங்களுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சாகிறதுக்கு முதல் நாள் வந்து என்னை கால் பண்ணி பேசினாங்க, என்னை வந்து கூப்பிட்டாவான்னு. நான் போகலை, போயிருந்தால் ஒருவேளை அவர் தற்கொலை தடுத்துருக்கலாமோ, ஒருவேளை அது என்ன விஷயம் சொல்ல கால் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? அந்த இடத்துல எதுக்காக பேசியிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா யாருமே எதுவுமே உங்களுக்கு இன்னாருடைய விதி இந்த நேரத்தில் தான் சொல்லும்போது நம்ம யாருமே தடுக்க முடியாது. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. என்னன்னா, இப்போ இவங்க தலை சிறந்த நடிகையாக இருக்காங்க, எங்கே பார்த்தாலும் ஃபேமஸ், இவங்க பாட்டு இருக்கிறனா தான் படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறாங்க. அந்த அளவில் இருக்கிறப்ப அவங்களுக்கு எந்த ஒரு வேற யார் மேலேயும் ஈர்ப்பு வரல? இல்லை, இருந்தது, ஈர்ப்பெல்லாம் இருந்தது. வேற ஒரு இருந்தது. நம்ம டைரக்டர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, இப்போது கடவுள்னு ஒரு படம் பண்ணார் பாருங்க டைரக்டர், நம்ம பேர் அவர் அப்படியே பெரியாரிஸ்ட். அவர் கூட விரும்பியிருக்கார். அவங்க கூட லவ் பண்ணுறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பேசினதும் உண்டு. ஆனால் தாடிக்காரரை மீறி நீங்கள் வர முடியாது வெளியே. அங்கே தான் ஒரு சிக்கலில் இருந்தது. தாடிக்கார் அவ்வளோ ஒரு ஆமாம், தாடிக்காரர் வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு ஐடியா வரும்போது நகையெல்லாம் எடுத்து புடவையெல்லாம் எடுத்து இவங்க காட்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் வெளியே வரும்போது உங்களுக்கு அவருக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டுறதில்ல. கல்யாணமான பிறகு நீங்கள் வேறு தானே, ஜஸ்ட் மேனேஜர், உங்களுடைய எல்லா சொத்துக்களையும் இவங்களை ஒப்படைச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி போயிடும் இல்லையா. சுமிதா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அந்த ஈர்ப்புக்கு காரணம் இவங்களுக்கு ஒரு சரியாக செலக்ட் பண்ண முடியல. அந்த போய் லாக் ஆகிட்டாங்க. அதோட ஒரு இடத்துல லாக் ஆகிட்டாங்க. அதில் வந்து நீங்கள் வெளியே வர முடியாது. பல இடங்கள் அப்படி தான். லாக் ஆன பிறகு வெளியே வர முடியாத அளவுக்கு ஏதாச்சும் சில சிக்கல்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கலாம். நீங்கள் வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு சில திட்டங்கள் போட்டுலாம் வச்சுருக்கலாம். அப்படி தான். அதுக்குள்ளே நீங்கள் அந்த சிக்கலுக்குள்ளே வெளியே மீறி வர்றதுக்கு நீங்கள் ஒரு நடிகையாக இருக்காங்க, திடீர்னு வெளியே வந்து கார் எடுத்துகிட்டு போகவோ எங்கே போகவோ யார் என்னன்னு தெரியாது. வெளியே உங்களுக்கு வந்து திடீர்னு இவங்க இந்த டான்ஸ் மாஸ்டருடைய வீடுன்னா அந்த டான்ஸ் மாஸ்டருடைய வீடு எங்கே இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது. எல்லாமே இவங்க சந்திக்கிற இதில் தானே, ஷூட்டிங் ஸ்பாட்டில் தானே. அவங்க வீடு எங்கேன்னு தெரியாது, அவங்க எங்கே போய் பார்க்கணுன்னு தெரியாது இல்லையா. அந்த மாதிரி
அவங்க வந்து வெளி உலகம் தெரியாது. வெளி உலகம் வந்து இந்த ரூட்டில் தான் போகணும், அப்படி போகணும். நமக்கே சில தடுமாறும் போது உங்களுக்கு எந்த ரூட்டில் போகணும், எங்கே மீட் பண்ணணும், அதுக்குள்ளே உங்களுக்கு இதாகிடும் இல்லை உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாமல் அப்படியே மாட்டிட்டு ஒரு இடத்துல சிக்கி இருக்காங்க. அந்த சிக்கலோடு அப்படியே இருக்காங்க. சில்க் சுமிதா அவங்க ரொம்ப ஆட்டிடியூட் பர்சன். நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, இப்போ ஒரு சில பெண்கள் வந்து ஒரு லிமிட் வச்சுப்பாங்க, ஒரு சிவர் மாதிரி வச்சுப்பாங்க. ஆண்கள் அவங்க இதாக இருக்காங்க, ஏன்னா அவங்க மேலே வந்து எல்லா ஆண்களுமே ஈர்ப்பாக இருந்தாங்க. அதை தடுக்கிறதுக்காக அவங்க கொஞ்சம் ஆட்டிடியூடாக இருந்தாங்களா, இல்லை அவங்களோட உண்மையான பண்பு எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்கள் அவங்க நேரில் சந்திச்சிருக்கீங்க. கேரக்டராக சொல்லும்போது அந்த கேரக்டருக்கு எவ்வளோ எல்லையோ அவ்வளோதான். அந்த எல்லையோடு நடிச்சிட்டு போயிடுவாங்க. அதாவது சில இடங்களில் அந்த 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 ஹீரோ பிடிச்சிருந்தா தான் நடிப்பாங்க. இல்லாட்டி இவன் கூட எல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. நடிக்க மாட்டேன் பார்த்தாலே தெரியல எனக்கு பிடிக்கல அவனுக்கு, நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு. சத்யராஜ் கூட நடிக்க மாட்டேன்னாங்க. சத்யராஜ் கூட அவன் உயரமாக இருக்கான், கம்பம் மாதிரி, அவன் கூடலாம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் தான் அந்த டைரக்டர்லாம் போயிட்டு இல்லைம்மா ஒரு மிகப்பெரிய ஜமீன்தார் குடும்பத்து பையன் நொடிச்சு போயிட்டு இப்போ நடிக்க வந்திருக்காங்க, கூட நடிக்க நல்லம்மா நல்லா வர அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் நடிக்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தா நிறைய படங்கள், ஜீவா உட்பட நிறைய படங்கள் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பிடிக்கலை. அப்போது எனக்கு பிடிக்கலப்போ அப்போ குழந்தை இது குழந்தை எப்படி அந்த சின்னங்களோடு சொல்லணும் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க பேசுறதுமே அப்படித்தான், கொஞ்சம் பேச. ஆமாம், கொஞ்சம் அப்படி தான் பேசுவாங்க. அது அவங்க உங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கேன். அது கொஞ்சம் பேசுவாங்க. அது வந்து நீங்கள் பிடிக்கலன்னு நான் அதை பற்றி பேச மாட்டேன்னா விட்டுருணும். கொஞ்ச நேரம் கழித்து அவங்களா வந்து கூப்பிட்டா தான் உண்டு. இல்லாட்டி நீங்கள் போய் கம்பல் பண்ண முடியாது. இல்லை நீ பண்ணி ஆகணும். இவங்ககிட்ட நிறைய அந்த கோவத்தை, இந்த டான்ஸ் உட்பட எல்லாமே அவங்க புலியூர் சரோஜா கிட்ட அக்கான்னு தான் அவங்களை கூப்பிடுவாங்க. அவங்கள வந்து சில்க் சுமிதாவை எப்படி கையாளத்தணும்னு தெரியும். சாக்லேட் வாங்கி கொடுத்து வாடி இப்படி உட்கார வச்சு மடியில் உட்கார வச்சுட்டு அவர் கொஞ்சிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு இன்னொரு அக்கா கூட பழசுற மாதிரி ஒரு பழகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தார் சப்போர்ட் அவங்களுக்கு இல்லவே இல்லையா சார்? குடும்பத்தார் வந்து உச்சாணிக்கு போயிட்டாங்க. அவங்க இல்லை, குடும்பத்தார் வந்து அவங்க அம்மா படிக்காதவங்க, ஒரு கூலி தொழிலாளி, அவங்க விவசாய கூலி தொழிலாளி. அவன் தம்பியும் படிக்காதவங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த சென்னையில் வந்து அவங்க இடத்தை தேடி வர்றது பெரிய விஷயம். அவங்களுக்கு வேறு வக்கீலோ நோட்டீஸோ எதை பற்றி தெரியாது. அவங்களுக்கு குடும்பத்தில் வந்து படித்தவங்க எல்லாம் இருந்திருந்தால், யாராவது சரியான ஆட்கள் இருந்தால் அவங்கள இது பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து படிக்காத ஆட்கள். அவங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? அவங்களுக்கு ஏதோ போலீஸ்கிட்ட போனாலும் எப்படின்னு தெரியாது. அவங்களுக்கு சொல்லணும் அப்படி இருக்குமோ இப்படி இருக்கணும், யூகங்கள் தான் சொல்ல முடியும். அவங்களால சொல்ல முடியாதுல்ல, எதுவுமே சொல்லணும். படித்தவங்க அப்படின்னா நீங்கள் அழுத்தம் திருத்தமாக இல்லை சார் இப்படி தான் நடந்தது, இதுதான் நடந்தது, அப்படி சில விஷயங்கள் அப்படியே கரெக்டாக அந்த டேட் பை டேட்டாக சொல்லுவாங்க. இவங்களால முடியாது. இவங்க வந்து கூடவும் இல்லை, அப்பப்போ வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. எதனால கூட இல்லை? அவங்க கூட இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங்கில் சுற்றிட்டு இருப்பாங்க. இவங்க எப்படி இங்கே உட்காந்துருக்க முடியும்? அவுடோர் ஷூட்டிங்னா நீங்கள் போனால் 10 நாள் இருக்கும், அங்கேருந்து இன்னொரு ஷூட்டிங் அப்படியே போயிட்டே இருப்பாங்க இல்லையா? இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் 7-8 ஸ்டூடியோ இருக்கும். இங்கே சுற்றியும் ஸ்டூடியோ தான். இங்கே முடிஞ்சு அங்கே முடிஞ்சு அங்கே அப்படி போயிட்டே இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு அந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற நேரமே கிடையாது. அவங்க வந்து கொஞ்ச நாள் 1 வாரம் 10 நாள் இருந்துட்டு தங்கி போயிடுவாங்க ஊருக்கு போயிடுவாங்க. அதனால் உங்களுக்கு குடும்பத்துடைய பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு இது கிடையாது. நான் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் எதிர்ப்பு வந்துச்சோ, கவர்ச்சியாக பண்ணுறாங்கன்னு. இல்லை, அதெல்லாம் வரல பெருசாக. ஆரம்பமே கவர்ச்சியானது தானேங்க. வா மச்சான் வா வண்ணாரப்பேட்டை, அதான் அந்த பாட்டு தானே. சிலுக்குன்னு கையால் வாங்கி குடி சும்மா ஜில்லுன்னு ஏறிக்கும் தாங்கி பிடி அப்படின்னு. ஏன்னா அவங்க நடிக்கவே தெரியாது. வந்து முதல் முறை இவர் வந்து சிவகுமார்கிட்ட காட்டுறாரு. அவர் என்னையா அந்த பொண்ணு இவ்வளோ குண்டா இருக்குது, கருப்பாக இருக்குது, இதை போய் நீ இந்த கேரக்டருக்கு வைக்கலான்னு சொல்றியே அப்படின்னு வினு சக்கரவர்த்தியை சொல்கிறார். நான் அதை உருவாக்க விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மைசூருக்கு 1 வாரம் முன்னாடியே கூட்டிகிட்டு போயிடுறாரு வினு சக்கரவர்த்தி. 1 வாரம் முன்னாடி மைசூர் போகிறாங்க. 2 பேரும் ஒரே ரூமில் தங்குறாங்க. ஒரு ரூமில் வந்து இவர் டெய்லி ட்ரைனிங் தான். நீ தமிழில் இப்படி பேசணும், இப்படிலாம் பேசணும், இப்படி நடிக்கணும், இப்படி நிற்கணும் அப்படின்னு மாற்றுறாரு. வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்குறாரு. சிவகுமார் ஆச்சரியம், ஐயோ என்னையா பண்ணேன், அப்படியே மாற்றிட்டிய, ஒன்றுமே தெரியாத ஒரு இதாக மாதிரி வச்சுருந்தேன், ஒரு கருப்பாக ஏதோ ஒரு பொண்ணு நிற்கிது, எப்போ என்ன நடிக்க போகுது நான் பார்த்தேன், மிரண்டு போயிட்டேன், என்னையா பண்ணேன் நீ அப்படின்னாராம். அந்தளவுக்கு அந்த சொல்லி கொடுத்தா செய்யக்கூடிய சுபாவம். கிசு வந்துச்சோ வினு சக்கரவர்த்தியும் சில்க் சுமிதா அந்த மாதிரி அந்த டயத்தில் வந்திருக்கும். அதெல்லாம் வரும். ஏன்னா அவங்க சில்க் சுமிதா வந்து வினு சக்கரவர்த்தி மேலே ஒரு மிகப்பெரிய தெய்வமாக கொண்டாடினாங்க. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் போயிட்டு வினு சக்கரவர்த்திக்கு உடை எடுத்து கொடுத்து அவங்க பாதம் தொட்டு வணங்கிட்டு தான் வருவாங்க. அந்தளவுக்கு ஒரு அவங்க மேலே வினு சக்கரவர்த்தி மேலே ஒரு மரியாதை வச்சுருந்தாங்க. ஏன்னா அவர் தான் லைஃப் கொடுத்தது. அதுக்கு முன்னே வரைக்கும் ஒரு சின்ன கதாபாத்திரங்கள். இவர் தான் பேர் வைக்கிறாரு. சில்க் சுமிதாங்கிற பேரை இவர் தான் வைக்கிறாரு. அதுக்கு முன்னே ஒரு விஜயலட்சுமின்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க, வேற நானே ஒரு பேர் வைக்கிறேன். இவர் வந்து இந்த சுமிதா பட்டில் மேலே ஒரு ஈர்ப்பான, சுமிதா பட்டில்னு ஒரு நடிகை இருக்காங்க ஹிந்தியில், அவங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் இவருக்கு வினு சக்கரவர்த்தி.
சுமிதா பட்டில். ஓகே, சுமிதா சில்க் சுமிதான்னு வச்சுட்டு சில்க்னு ஒரு கேரக்டர் இருக்குது ஃபர்ஸ்ட் படத்தில் படத்தோட கேரக்டர், அதை சில்க் சுமிதா மாறிடுறாங்க. சுமிதான்னு பேர் மாத்துறாரு. சில்க் வந்து படத்தில் இருந்த அந்த கேரக்டர் மாறும்போது சில்க் சுமிதா மாறுறாங்க. இன்ன வரைக்குமே அந்த சில்க்குனாலே அவங்க பேர் தான் ஞாபகம் வரும். சில்க்குனால அவங்க தான். இல்லை மற்ற மாநிலம் கூட டேரி மில்க் ஞாபகம் வரும். ஆமாம், தமிழ் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் சில்க்னா அவங்க தான். சில்க்னா புடவை ஞாபகம் இல்லை, அவங்க சில்க் சுமிதா தான் ஞாபகம். அவர் தான் அந்த பேர் வச்சு அவர் தான் அந்த படத்தில் ஒரு இன்ட்ரடியூஷன் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா படம் வண்டி சக்கரம் 100 நாள் போச்சு. அந்த திருமண பக்கம் அந்த பாடல் சக்க போடப்பட்டது. அந்த பாடலுக்காகவே நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. அந்த சாங்குக்கு இவங்க பண்ணட்டு இது அதில் அந்த ஒரு சாக்னா கடையில் உட்கார்ற அந்த கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். அந்த படத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருமண பக்கமாக இப்போ எல்லாரும் வந்து ஓவர் நைட்டில் வந்து நிறைய படங்கள் புக் ஆக ஆரம்பிக்கும். அதனால் விழி சக்கரத்தை மேலே அவ்வளோ பக்தி பாசம். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் போயிட்டு அவருடைய கால் தொட்டு வணங்கி இது பண்ணி அவர் இருக்கிற வரைக்கும் சொல்லுவார், நல்ல பொண்ணுப்பா அப்படி அழுவார். அவர் அவ்வளோ நல்ல பொண்ணு, என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தது, பாவம் அவள் முடிவு இப்படி ஆகிட்டு போச்சே, அவர் எப்படியோ வாழ்ந்திருக்க வேண்டியவ அப்படின்லாம் சொல்லுவார். அதே மாதிரி இப்போ சினிமா சர்க்கிளில் அவங்களுக்கு நண்பர்கள் அது மாதிரி யார் யார்? நிறைய பேர் இருந்தாங்க. சிவகுமார் உட்பட, சிவகுமார், வினு சக்கரவர்த்தி, அப்புறம் ஒரு 6-7 பேர் இருந்தாங்க. அவங்க மேலே கொஞ்சம் மனம் விட்டு பேசக்கூடியவங்க. கேமராமேன் அசோக் குமார், இவங்கெல்லாம் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. இப்போ சில்க் அவங்க அவ்வளோ பிரபலமாக இருந்தாலுமே சர்ச்சையும் அவங்க கூட ஒட்டிக்கிட்டே வந்துச்சு. அது எதனால் அவங்க கூட சர்ச்சையும் சேர்ந்தே வந்துச்சு? இல்லை, நீங்கள் பிரபலமாக இருக்கும்போது தான் சர்ச்சை இருக்கும் சார். பிரபலமாக இல்லைன்னு உங்களை பற்றி யாரும் பேச போகிறதில்ல. ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷனில் போடுறாங்க, ஆப்பிள்ஸ் கொடுக்குறாங்க, சாப்பிட சொல்லி கடிச்சு வைக்கிறாங்க. அந்த ஆப்பிளை எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டமே நிற்கிது. நான் அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த ஆப்பிளை வாங்கி பங்கு போட்டு சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிரேஸ். ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆப்பிள் சோடா குடிச்சு வச்சதுனால அந்த சோடா மிச்சமான சோடா வந்து ஒரு அண்டாவில் போட்டு குடித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் கூட அந்த மாதிரி எல்லாம் அவ்வளோ கிரேசி. அது அவ்வளோ கிரேசியாக இருக்கும்போது உங்களை பற்றி ஏதாச்சும் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். வந்துட்டு இருந்தால் தான், அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களை பற்றி ஏதாச்சும் டெய்லி செய்தி வந்துகிட்டே இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஃபீல்டில் இல்லைன்னு அர்த்தம். இதுதான் அர்த்தம். அவங்க வந்து இவர் சொல்லுவார், கலைவாணர் சொல்லுவார், சினிமாக்காரன் கடைசி வரையும் தூங்கும்போது கூட காலை ஆட்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க அப்படிம்பார். அது காரணம் வந்து நீங்கள் ஃபீல்டில் இருக்கீங்க, ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அது இப்போ நீங்கள் உங்களை பற்றி கிசு வரல, உங்களை பற்றி ஏதோ பரபரப்பு இல்லைன்னா நீங்கள் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு போயிட்டீங்க. அதேமாதிரி சினிமாவில் அவங்களுக்கு வச்சு எதிரி இருந்தாங்களா? அதேமாதிரி சினிமா பாலிடிக்ஸ் அது அவங்கள பாதிச்சிச்சு அதிகம்? இல்லை, சினிமா பாலிடிக்ஸ் பற்றியெல்லாம் போகல அவங்க பெருசாக. நிறைய அவங்க பாட்டில் நடிப்பாங்க. நிறைய இவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய. அதாவது ஒரு ஹீரோயினுக்கான சம்பளம் இவங்க வாங்குவாங்க. ஹீரோயினுக்கு நிகராக அன்றைக்கி ஸ்ரீதேவி ஒரு சம்பளம் வாங்கினா அந்த சம்பளம் இவங்களுக்கு கிடைக்கும். ஒரு பாடலுக்கே வந்தாலும் அந்த சம்பளம் கொடுப்பாங்க. ஒரு பாட்டுக்கே அவங்க ஹீரோயின் சம்பளம். ஆமாம், ஹீரோயினுக்கான சம்பளம் இவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்தளவுக்கு அவங்க மேலே ஒரு கிரேஸ். அந்தளவுக்கு அந்த நான் சொன்னேன்னா அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் உடனே அவங்க படம் போட்டால் வாங்கிறாங்க அப்படின்னா அது கூடுதலான ஒரு இது தானே, தகுதி தானே. ஹீரோயினை விட இவங்களுக்கு பெட்டரான ஒரு தகுதி தானே உங்களுக்கு. அதனால் ஹீரோயினுக்கான சம்பளம் கொடுப்பாங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ படத்தை தனியாக எடுத்துகிட்டு இவங்க பாட்டு இருந்தால் தான் வாங்குவோன்னு சொல்லி தனியாக இவங்க பாட்டை ஷூட் பண்ணிலாம் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணியிருக்காங்க. சில நேரம் பார்த்துட்டு என்னையா ஒன்றுமே இல்லை பார்க்குற மாதிரி சில்க் சுமிதா ஏதாச்சும் போடுங்க, அதுக்கு பிறகு தான் கவுண்டமணி செந்தில் போடுங்க அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி. அதுக்கு முன்னே அதுக்கு பிறகு தான் கவுண்டமணியும் வர்றாரு. இந்த வரும்போது இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு பிஸ்னஸுக்கான ஒரு இதாக இருந்தது, ஒரு நல்ல விற்பனை பொருள்களாக இருந்தாங்க. இவங்களும் சரி, சில்க்கும் சரி, கவுண்டமணி செந்திலும் சரி, இவங்க வந்து இருந்துக்காங்கன்னா அந்த படம் ஓடும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ சில்க் சுமிதா இருந்தாங்கன்னா எப்படி இருந்திருப்பாங்க? மிகப்பெரிய நடிகையாக இருந்திருப்பாங்களா? இல்லை, இப்போ இருந்து அவங்க ஃபீல்ட் அவுட் இதாகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்களுடைய ஓய்வு எடுத்து போயிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு, அப்போவே கல்யாணம் பண்ணுற ஒரு மாதத்தில் கல்யாணம் பண்ணி நான் இதோட ஃபீல்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடைசி நேரத்தில். அதுக்கு பிறகு தான் இவங்க வந்து அந்த இறந்து போனாங்க. அதுக்கு பிறகு தான் ஒரு மாதத்துக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணிட்டு நான் ஃபீல்டை விட்டு போகலான் இருக்கேன், நான் விட்டுடலான் இருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். நீங்கள் இப்போ சில்க் சுமிதாவை நேரில் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு அவங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்ன இருக்கும்? இல்லை, வெள்ளந்தியான ஒரு நல்ல பெண்மணி தான். வெள்ளந்தியாக இல்லாட்டியும் நல்ல கலகலப்பாக பேசுவாங்க, பிடிச்சதை பண்ணுவாங்க, அவ்வளோ பிடிக்கலைன்னா பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப ஆட்டிடியூட் பர்சன் சொல்லுவாங்களோ. ஜெயலலிதாவும் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க பிடிக்கலன்னா தூக்கி வீசிடுவாங்க, யாராக இருந்தாலும் சரி, அது எனக்கு தேவையில்லை அப்படிமா. அந்த மாதிரி இவங்களுக்கும் அந்த பிடிச்சிருந்தா அது பண்ணுவாங்க. இந்த கதாபாத்திரம் சரி, இந்த சாங்கும் சரி, பிடிக்கலைன்னா ஓகே, இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கலைன்னா ஓகே, பிடிக்கல வேண்டாம், வேறு மாற்றி அவங்க சொல்கிறது தான் பண்ணி ஆகணும், சொல்கிற மாதிரி ஸ்டெப்ஸ் தான் இது பண்ணி ஆகணும். அதான் தான். ஓகே சார், நன்றி சார். ஓகே, நன்றி.